நாகர்கோவில் பக்கம். விசேஷம் உண்டா? ஆமா, விசேஷம் நடந்துச்சு. கல்யாணம் ஒரு விசேஷம், அப்ப ரிசப்ஷன் வச்ச ஒரு விசேஷம். எப்ப பாரு விசேஷம் உண்டா இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1 வருடமானது, 2 வருடமானது. ஆனால் ஆண்டவரோ எனக்கு ஜனவரி போன வருடம் 2023 வருடத்திலே ஜனவரி 31 தேதி 10:53 கர்த்தர் காலேப் என்ற குமாரனை கொடுத்தார். இப்ப 2024 ஆயிருச்சு. அல்லேலூயா. ஜனவரி 1 வந்துருச்சு, 31 வந்துரும். விசேஷம் இருக்கான்னு கேட்டாங்கல்ல, விசேஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் ஒரு விசேஷம் வச்சானா, விருந்து வைத்தான். நானும் சொல்லியிருக்கேன், கர்த்தர் கொடுத்த குமாரனுக்காக பிறந்த தின நாள் அன்று நான் பூர்த்தியான சாப்பாடு போடுவேன் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் கர்த்தரால் வந்தவன், பரத்திலிருந்து இறங்கி வந்தவன், பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டவள் வழியே வேற ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறது. அவரிடத்தில் நன்மை வந்திருக்குது. போன வருடம் வயிற்றுக்குள்ள இருந்தாரு, இந்த வருடம் வெளியிலேயே வந்து பாருங்க. இங்க எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவர் பிடி நின்று இருக்காரு. 11 மாதம் தான் நிறைவடையுது. ஒரு இடத்துக்கு பாருங்க, டீ குடிக்க போயிருந்தேன். ஒரு அம்மா அனுதினம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க. நான் தீர்க்க தரிசனத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனா தீர்க்க தரிசனம் பொய் கிடையாது, அது வார்த்தையின்படி இருக்க வேண்டும். நான் அந்தரங்கத்துல எப்படியெல்லாம் என்னுடைய குழந்தையே வெளியில வரல, ஆனா குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும் பொழுது அவன் நடனமாடி ஆராதிக்க வேண்டும், உம்மை நடனமாடி துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த கடைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, உங்க குமாரன் கர்த்தருக்கு நடனமாடி துதிப்பான் என்று. அந்தரங்கத்தில் என்னுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலளித்தார். நான் சொல்லுகிறேங்க, அந்தரங்கத்தில் நீங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆபிரகாமுக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்வார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரிய திட்டத்திற்கு என்று கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். மோசேயை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், தாவீதை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், பேதுருவை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரிய திட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். அது மகிமையான திட்டம், அது நல்வாழ்வுக்கு ஏதுவான திட்டம், அது மகா ஆழமான திட்டம். வாசிப்போம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 92 5 6. சங்கீதம் புஸ்தகம் பாருங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். 6. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இந்த தாவீது யாருங்க? சாதாரண ஆட்டு மேய்ப்பன். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள், உம்முடைய திட்டங்கள் மகா ஆழமானவைகள். தன்னை பார்த்து தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒரு ஆட்டு மேய்ப்பனா தான் இருந்தேன். எப்படி? நான் ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன். என்னை என் தகப்பன் கூட என்ன பண்ணல, மறந்துட்டார். அவர் என் தோற்றத்தை பார்த்து மறந்தார். யாரு? அப்பா மறந்துட்டாரு. சாமுவேல் கூட பாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு தாவீது மேல அபிஷேகம் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுடைய தோற்றம் அவருக்கு என்ன எப்படி இல்லை, ராஜாவா இருப்பதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த உள்ள எப்பேற்பட்ட உள்ளம் என்று கர்த்தர் அறிகிறார். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தாவீது மேல வைத்தார். அவனை ராஜாவாய் அழகு பார்த்த தேவன் அதை நினைச்சு சொல்றாரு, என் வாழ்க்கை ஃபுல்லா ஆடு மேய்ச்சிட்டு ஆடு பின்னாடியே போயிருந்திருப்பேன் ஆண்டவரே, ஆனால் நீர் என் மேல் வை திட்டம் மகா ஆழமானது, உம்முடைய யோசனைகள் ஆழமானது, மகிமையான திட்டத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறீர் ஆண்டவர் என்று அதை உணர்ந்துதான் சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு தாவீது, வாசிங்க. சங்கீதம் 139 17 18. சங்கீதம் 139
இல் 139 17 18. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். போதும். அப்ப தாவீது சொல்றாரு, தேவனே உமது ஆலோசனைகள், உம்முடைய திட்டம் எனக்கு எத்தனை அருமையானவைகளா இருக்கிறது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். அடுத்து சொல்றார், நீ வச்சிருக்க திட்டம் பெரியது ஆண்டவரே. உன்னதமான திட்டத்தை வைத்து என்னை அழைத்திருக்கிறீர். அது மிக ஆழமானது, அது மகா விசாலமானது, அது விலையேறப்பட்டது அப்படின்னு தாவீது சொல்றாரு. தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவர் சிறியவனை எதிலிருந்து தூக்குகிறாராம்? குப்பையிலிருந்து தூக்குகிறார். எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். நான் சின்னவன், சின்ன பையன் இல்ல. தேவ திட்டம் பெரியது சொல்லுவோமா? 2024 தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது மகா பெரியது. எந்த சத்துருவும் அந்த திட்டத்தை தடை செய்ய முடியாது. தேவரீர் என் வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. மகா திட்டத்தை வச்சிருந்திருக்கிறாரு தாவீதுக்கு. தாவீது எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? பாருங்க, அவர் சொல்றாரு தாவீது. வாசிங்க 1 நாளாகமம் 22:5. 1 நாளாகமம் 1 நாளாகமம் 22:5. தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம், வாசிங்க, சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, வாசிங்க, மகா பெரியதாய் இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சபை எப்படி இருக்கணுமா? பெரியதல்ல, அது கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும். நாம் தேவனுக்கென்று கட்டப்பட போகிற ஆலயத்தை தேவன் பார்க்கும் பொழுது மகா பெரியதா இருக்க வேண்டுமா? அது மகிமையானதா இருக்க வேண்டும். இதை யார் சொல்றது? தாவீது சொல்றான். ஆட்டு மேய்க்கிறவனுக்கு இருந்த அறிவு, தேவனை குறித்த வெளிச்சம் தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனா தேவ சித்தம் எதுவோ அதை தான் தாவீது செய்ய விரும்பினான். என் தேவனுக்கு கட்டப்போகிற ஆலயம் சிறியதல்ல, அது பெரிது. 2024 இந்த சபையிலே தேவனுக்கென்று கட்டப்போகிற ஆலயம் சிறிதல்ல, மகா பெரியது. அது மகா பெரியது. தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது பாருங்க, வெளியில போகும்போது பெரிய மலையை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய மலையா, ஆண்டவர் எவ்வளவு பெரிய மலையை படைச்சிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்துறது போல இந்த சிட்டியில, இந்த பட்டணத்துல தேவாலயம் பெருசா கட்டிருக்கிறத பார்த்து இவங்க தேவன் எப்பேற்பட்ட தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அப்படி புறஜாதிகள் சொல்ல வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவனுக்கு கட்டப்போகிற ஆலயம் அது அரண்மனையா இருக்க வேண்டும். சொல்லுவோம், என் தேவனுக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் அது அரண்மனையாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். தேவனுக்கு கட்டப்போகிற அரண்மனை இந்த பட்டணத்தில், அந்த அரண்மனை பெரிதாக இருக்கும். சொல்லுங்க, இந்த பட்டணத்திலே என் தேவனுக்கென்று கட்டப்பட போகிற ஆலயம் மகா பெரிதாய், மகா விசாலமாய், அரண்மனையாக அது நிற்கும். அது கர்த்தர் கட்டி முடிப்பார். அதை எப்படிங்க கட்டுறதுக்கு பணம்? கர்த்தர் தருவார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் தருவார். வானத்தை கிழித்து கர்த்தர் தருவார். ஆமா, வானத்தை கிழிச்சு கர்த்தர் பணங்களை தருவார். அப்படிதான் தேவன் சொல்றாரு, உன் மீது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய ஆசீர்வாதம்
தேடி பார்க்குது. யாரா அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல அந்த ஆசீர்வாதம் வந்து ஒட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல ஒட்டிக்கிறோமா? ஆமாவா இல்லையா? நீதிமான்கள் மேல வந்து ஒட்டிக்கிறோமா இல்லையா? ஆசீர்வாதம் ஒட்டுமா ஒட்டாதா? சொல்லுங்க. ஒட்டுறது மட்டும் இல்ல, அது என் தலையில கொட்டவும் செய்யும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். நாம் நல்லா இருந்தா பட்டணமே ஆச்சரியப்படுமா? பட்டணமே களி கூறும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய திட்டம் என்ன? நம்மை குறித்த திட்டம் உயர்ந்த திட்டம், மேலான திட்டம், மகத்துவமான திட்டம். அந்த திட்டத்துக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு உதாரணம் தான் ஆபிரகாம், அதுக்கு உதாரணம் தான் யோசேப்பு. யோசேப்பு குறித்து எழுதி வச்சிருக்கிறேன், யாக்கோபு குறித்து எழுதி வச்சிருக்கிறேன், அவங்களுடைய திட்டத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறேன். நேரம் 10 நிமிஷமா? 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துல யோசேப்பு குறித்து சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 41 இல்ல 37 5 9. ஆதியாகமம் 37 5 9. பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்க நல்லா கவனிங்க. யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் சொப்பனத்தை தந்தார். கர்த்தர் என்ன பண்ணாரு? யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனம் என்னன்னா, யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுடைய சகோதர அரிக்கட்டுகள் என்ன செய்கிறது? கீழே சாய்ந்து கிடக்கிறது. யோசேப்பின் அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது. ஏற்கனவே யோசேப்பு மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? இந்த யோசேப்புக்கு மட்டும் என்ன ஆடை வாங்கி கொடுத்தார்? நல்ல கலர்ஃபுல்லான ஆடை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படி மின்ற மாதிரி ட்ரெஸ், பலவர்ண சட்டை, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன இவன் ட்ரெஸ் மட்டும் மின்னிக்கிட்டே இருக்குது, இவன் ட்ரெஸ் மட்டும் ஜொலிக்குதே. கூட இருக்க சகோதரர்களுக்கு பொறாமை, கோபம். இதுல வேற என்ன சொல்றாரு? இவர் அரிக்கட்டுகள் மட்டும் நிக்குதான், அவங்க அண்ணன்மாரு அரிக்கட்டெல்லாம் என்ன பண்ணுது? கீழே விழுந்து. அவன் நினைக்கிற, ஏற்கனவே உனக்கு இந்த சட்டை வாங்கி கொடுத்தது தப்பு, நாங்களாம் உமக்கு வணங்குவோமோ அப்படின்னு. இத சும்மா இல்லாம அவன் வாய் என்ன பண்ணிட்டு சொப்பனத்தையும் சொல்லிட்டான். சில விஷயத்தை சொல்லணும், சில விஷயத்தை சொல்லக்கூடாது. அவன் வாயின் பலனால் அவன் திருப்தி ஆவான். வாயின் வார்த்தை மிகவும் முக்கியம். சில ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அந்த திட்டம் நிறைவேறு வரைக்கும். இவங்க ஃபுல்லா அண்ணன்லாம் என்ன ஆயிட்டானுங்க? பிசாசு மாதிரி மாறிட்டானுங்க. இந்த யோசேப்பை எப்படியாவது குழிக்குள்ள என்ன பண்ணணும்? போட்டு தள்ளணும். இப்ப பாருங்களேன், இன்னொரு சொப்பனம் காண்றான். அப்பாவுக்கும் பிடிக்கல. வாசிங்க, ஒரு நிமிஷம் வாசிங்க. 9 வாசிங்க. 37:9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, சும்மா இருக்க மாட்டாம ஒரு சொப்பனம் சொல்றான், அடுத்து ஒரு சொப்பனம் சொல்றான், இப்ப சொல்றான் சூரியனும் சந்திரனும் வணங்குது, 11 நட்சத்திரம் என்ன பண்ணுது? அது வணங்குது. அப்ப நாங்க எல்லாரும் உனக்கு வணங்குவோமோ அப்படின்னு. இவங்களுக்கு ஃபுல்லா வயிறு எரியுது. ரூபன், சிமியோன், லேவி எல்லாருக்கும் வயிறு எரிய ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், உங்களுடைய உயர்வை பார்த்து, நீங்கள் நன்றாய் இருப்பதை பார்த்து சிலர் வயிறு எரியதா செய்யும். வயிறு எரியட்டும், பரவாயில்ல. இவங்க முதல் சொப்பனத்துக்கு வயிறு எரியுது, ரெண்டாவது சொப்பனத்துக்கு வயிறு எரிஞ்சிருச்சு. பாருங்க, அப்பா போட்ட ட்ரெஸ்ஸுக்கு வயிறு எரியுது. கடைசியில் என்ன நடக்குது பாருங்க. இவன் சொப்பனத்தை சொன்னபடினாலே பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, உன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறார்கள், நீ போய் என்ன பண்ணு, இவர்களுக்கு நலம் விசாரித்து உணவு கொடுத்துட்டு வா அப்படின்னு போறான். தேடி தேடி பார்க்கான், அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டான்.
இந்த பசங்க எல்லாம் 11 பேர் தூரத்துல இருந்து பாட்டு, இந்த யார் வர்றது, சொப்பனக்காரன் வர்றான். இங்க யோசேப்புன்னு கூட சொல்லல, சொப்பனக்காரன் வர்றான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி தான் அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவனை கொன்றணும் அப்படின்னு திட்டமிடுறான். சொப்பனம் கொடுத்தது தேவன், மறந்துடக்கூடாது. சொப்பனம் தேவனை கொடுத்திருக்கிறார், தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இப்ப என்ன பண்றாங்க, அவனை பிடித்து, அதுல வசனம் இருக்குது, அவனுடைய சட்டையை அதைத்தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். உனக்கு மினுமினு சட்டை தேவையா, கலர்ஃபுல்லான சட்டை தேவையான அந்த சட்டை மேல சட்டையை உருவிட்டு குழிக்குள்ள போட்டுறான். உள்ள போட்டு அடுத்து பாருங்க, அந்த பக்கம் யார் வந்தது, மீதியானியர்கள் வர்றாங்க. இஸ்மவேலர் சந்ததி வருது, மீதியானியர்கள் வர்றாங்க. அந்த யோசேப்பு என்ன பண்றாங்க, குழிக்குள்ள இருந்து தூக்கிட்டு போறான். 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான் யோசேப்ப. யாரு, அண்ணமாரு. ஏன் பொறாம, சொப்பனக்காரனுடைய திட்டம் அது எப்படி அந்த சொப்பனை நிறைவேறும்னு தான் குழிக்குள்ள போட்டான். குழிக்குள்ள போட்டுட்டு என்ன பண்ணா, வித்துட்டானுங்க. அவன் என்ன பண்ணாங்க, வித்தாங்க. எதனால யோசேப்ப குழிக்குள்ள போட்டாங்கன்னா, இவனுடைய சொப்பனமும் திட்டமும் எப்படி நிறைவேறும்னு. ஆனா அந்த சொப்பனத்தையும் திட்டத்தையும் கொடுத்தவர் கர்த்தர், அந்த தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். மீதியானியர்கள் தூக்கல, மீதியானியர்கள் மூலமாய் கர்த்தர் தூக்கினார் யோசேப்பை. அல்லேலூயா. இவன் போறான் பாருங்க, எகிப்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா போத்திபார் மனைவி திரும்பி ஒருத்தி பிடிச்சு உருவிட்டா. என்னன்னு தெரியல, அவன் ட்ரெஸ் மேலேயே கண்ணாதான் இருக்காங்க. ஒண்ணு அண்ணமாரு என்ன பண்ணானுங்க, ட்ரெஸ் உருவிட்டான். இங்க போனா போத்திபார் மனைவி திரும்பி ட்ரெஸ் உருவுறா. பாவம். அங்கேயும் உருவி அவனை சிறைக்குள்ள அவர் இருக்கிறாரு, யோசேப்பு இருந்த பொழுது. ஆனால் யோசேப்பினுடைய தரிசனத்திற்கு விரோதமா தான் அவருடைய சூழல் இருக்குது. ஆமா தானே? யோசேப்பினுடைய திட்டத்திற்கும் அவனுடைய வாழ்க்கையின் சூழலுக்கும் விரோதமா இருக்குது. ஆண்டவர் பெரிய திட்டத்தை கொடுத்தார். சூரியனும் சந்திரன்கள் வணங்கும், நட்சத்திரங்கள் வணங்கும், உன் குடும்பம் உன்னை வணங்கும், நீ பெரிய ஆளா இருப்ப, உன்னதமான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் யோசேப்பு அப்படின்னு. ஆனா அவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் அவன் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா குழிக்குள்ள கிடக்குறான். சூழ்நிலை மோசமா இருக்குது. நான் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலை மோசமா இருக்கலாம், தேவ திட்டம் மாறாது. யோசேப்புக்கு தேவன் வைத்த திட்டம் மாறவில்லை. சிறைக்குள்ள இருந்தான். இரவு காலையில பாருங்க, அவன் அரண்மனைக்குள் இருக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். சிறைக்குள்ள இருந்தவன் சிங்காசனத்துக்கு போகும்படி தேவனுடைய திட்டம் உண்டானது. அவன் சிறைக்குள்ள இருக்கிறான், அரண்மனைக்கு போக ஆரம்பித்தான். ஜெயில் ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். ஆனா எவனும் அவனுடைய வஸ்திரத்தை உருவாதபடிக்கு கர்த்தர் நீதியின் சால்வை அவன் மேலே போட்டார். நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி வைத்தார். அவனுடைய கைகளுக்கு பொன் மோதிரங்களை மாட்டிவிட கர்த்தர் செய்தார். வேதம் சொல்லுகிறது, எகிப்து முழுவதும் அவனை அதிகாரியாய் வைத்த தேவன். அல்லேலூயா. எல்லா மக்களும் தென்னனிட்டு பணிந்தார்கள், மண்டி போட்டு பணிஞ்சாங்க யோசேப்புக்கு. தேவன் சொன்ன திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில் மாறவில்லை. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். தேவன் நம்ம மேல என்ன திட்டம் வைத்தாரோ அது ஒருபோதும் மாறாது. தேவன் நம்ம மேல வைத்த திட்டம் மாறாது. யோபு மேல தேவன் திட்டம் வைத்தார், மாறவில்லை. யாக்கோபு போகும்போது கூட பாருங்க, அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பேனாரு. உனக்கு மட்டும் உன் சந்ததிக்கே நான் தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணினார். வேதம் சொல், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொன்னார். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கை இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் தேய்மானமாகலாம், தோத்து போனவர்கள் போல இருக்கலாம். நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்கள் ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறானா. அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்புங்க, அந்த ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். நீதிமொழிகள் புத்தகம், நீதிமொழிகள் 28:1 பாருங்க. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. சில பிரச்சனை வந்தவனே பின்னிட்டு ஓடுறாங்க. ஆனா நீதிமானோ, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் முன்னேறி செல்லுவோம். காலேப் யோசுவா சொல்றாங்க, அந்த தேசத்தை நாம் எளிதாய் சுதந்தரிக்கலாம் என்று. 10
பேர் சொல்றான், இல்ல அங்க இருக்கிறவர்கள் ராட்சதர்கள், பெரியவர்கள், நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு. ஆனா இந்த 2 பேர் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம்னு. நான் சொல்றேன், நம்ம நீதிமான்கள். சூழ்நிலை நமக்கு விரோதமா இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், பணங்கள் இல்லாம இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், ஏன் ஜெபிக்க கூட பலன் இல்லாம இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நீங்கள் அதிகமாய் ஜெபிப்பீர்கள், ஏனென்றால் ஜெபிக்கும்படியான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. பாருங்க, நான் இங்க வர்றதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்பாகவே பஸ் புக் பண்ணிட்டேன், சேலம் வர்றதுக்கு, மதுரையிலிருந்து சேலம். நேற்று ஈவினிங் மெசேஜ் வந்திருக்கு, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. நான் அந்த மொபைல் பார்க்கவே இல்லை. நைட்டு 11:45 பார்க்குறேன், டிக்கெட் கேன்சல் அப்படின்னு. ஏன்னா பஸ்ல வந்து சில ப்ராப்ளம், மெக்கானிக் ப்ராப்ளம் போட்டாங்க. எப்படிடா நீ சேலத்துக்கு உடனடியா நம்ம காலையில கேட்டு எப்படி வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஜெபம் பண்ணேன், தேவரே இந்த காரியத்தை நீர் செய்தபடியினால் நீர் வாய்க்க பண்ணுவீர். காலையில எழும்பணும், ஆரப்பாளையம் வந்தேன், ஒரு கவர்மெண்ட் பஸ் இருந்தது, பிடிச்சு வந்துட்டோம். அந்த கவர்மெண்ட் பஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இது அது என்ன சொல்லுவாங்க, பலகை ஒன்று இருந்தது. இப்படியே வந்துகிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம், 5.5 மணி நேரம். காலை இங்கிட்டு திருப்ப முடியல, உடம்பு இங்கிட்டு திருப்ப முடியல, இங்கிட்டு ஒய்ஃபு, இங்கிட்டு கையில குழந்தை, எனக்கு ஒரு பக்கம் குறுக்கு வலி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா, கழுத்து வலி. பையன் கூட பொறுமை இழந்துட்டான். பையன், எவ்வளவு நேரம் இப்படியே வச்சிருப்பீங்க, என்ன விடுங்கடா உருள்றதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் கொஞ்சம், அவனை கீழே விட்டாதான் தம்பிக்கு பிடிக்கும். அவர் தவந்து வேற ஓடிட்டு இருக்காரு. இறங்கின உடனே பஸ்காரன் வந்து சாப்பிட்றது கூட நிப்பாட்டல, அவன் தான் வண்டி விட்டார்கள். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே சாப்பிட்டேன், உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. ரூம்குள்ள போனேன், ஜெபம் பண்ணேன், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துவீராக, நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன். ஒரே வசனத்தை சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இங்கு பிரசங்கிக்க எனக்கு பலன் உண்டு, உம்முடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு பலன் உண்டு என்று தேவ வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பலன் தாங்கப்பா. நம்ம ஆயத்தமாகி வசனத்தை எடுத்து வைக்கலாம், தியானிச்சு வைக்கலாம், ஆனா ஃபுல் பீட்ல நின்று பேசுவதற்கு பலன் வேண்டும். ஏங்க, வந்ததுலேருந்து தண்ணி கூட குடிக்கல, இது எப்படிங்க சாத்தியமாகும்? அரசியல்வாதி கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிடறான், கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிடறான், நம்மளால எப்படிங்க முடியுது? இது கர்த்தரால் ஆயிற்று. அநேகரிய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் தேவன் பலப்படுத்துவார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் யோசிச்சேன், தொண்டை சரியா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருமிக்கிட்டே இருந்தேன், என்னன்னு தெரியல, ஒரு 1 மாதமா இருமல் வந்துட்டே இருந்தது, கஷ்டமா இருந்தது, மைக்க பிடித்தாலே இருமல் வந்துட்டு இருந்தது. அதுக்குன்னு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு இருமல் வரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. வசனம் பாருங்க, கர்த்தர் நான் எதற்காக ஜெபிச்சேனோ அந்த வாக்குத்தத்த வசனத்தையே கொடுத்தார். அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என் வசனத்தை காணமே. அதை வாசிச்சு சொல்ல, சூப்பர். இலைகளோடு வருது, பசுமையாய் வருது. ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சரீரத்தில் சில பலவீனம் இருக்கும் போது என்ன தோணுது? ஐயோ பூர்ணாயுசு இருக்குமா? ஆனா நான் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உடம்பு வலிச்சாலும் சரி. ஒரு சம்பவம் சொல்றேன். பால் ஆங்கிச்சோ என்ற தேவ ஊழியரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து படபடபடன்னு அடிக்குமா. ஒரு முறை அடிச்சுக்கிட்டே இருந்தது, 400 வேகம். அவர் சொன்னாரா, இதயமே நீ எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா நான் அவர் பிக்கப்பட்ட தழும்புகளில் நான் சுகமானேன். நீ அடிச்சுக்கிட்டே இரு, ஆனா அவர் பிக்கப்பட்ட தழும்புகளால் சுகம் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் உச்சரிப்பதுண்டு. உன் ஆயுச நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வார்த்தையா பேசுறாரு பாருங்க. நாம் என்ன நினைக்கிறோம், எதுக்கு ஜெபிக்கிறோம் என்று வார்த்தையின் மூலமாய் பேசுகிற தேவன். நீ செழிப்பாய் அப்படி இருப்பாய் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் இருந்திருக்காரு. நான் அந்தரங்கத்தில் ஜெபித்த வார்த்தை வந்திருக்கிறது, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அல்லேலூயா.
ஏன்னா ஆயுசு நாட்களை படுத்தினாதான் தேவ திட்டத்தை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும், இந்த தேவ ஊழியரை சந்திக்க முடியும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன் பாருங்க, தேவன் நம்மை உயர்ந்த திட்டத்துக்கு அழைத்திருக்கிறார், மேலான திட்டத்துக்கு அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் உயர்ந்த திட்டத்துக்கு அழைத்திருக்கிறார். சிறுவர் ஊழியம் பண்றீங்களா? முழு பலத்தோட பண்ணுங்க, முழு பலத்தோட பண்ணுங்க. அம்மா சொன்னாங்க பாருங்க, பாஸ்டர் அம்மா, அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவனுக்கு எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய், முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு சந்தோஷத்தோடு. வேதம் சொல்கிறது, உன் முழு பலத்தோடு கர்த்தரை துதிப்பாயாக. நீ எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பெஸ்டா கொடு. சிறுவர் ஊழியமா பெஸ்டா பண்ணு. சபையில ஒரு சேர் எடுத்து போடுறோமா பெஸ்டா பண்ணு. என்ன பழசு சேர் ஒருவனும் போட முடியாதுன்னு போடு. சபையில சில கூட்டுறீங்களா, பெஸ்டா கூட்டுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சேர், கர்த்தருடைய லைட், கர்த்தருடைய மைக், கர்த்தருடைய ஸ்பீக்கர் எல்லாம் கர்த்தரால் உண்டானது. இதற்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார், நமக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார். எதை செய்தாலும் அவருக்கு என்று செய்வோம். ஆனா அவர் பாருங்க, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை நீங்கள் பெறாமல் போக மாட்டீர்கள். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். இந்த வருஷத்துல முடிவு எடுத்து பாருங்க, நான் சபையில பங்குதாரனா இருக்க போறேன், கர்த்தருக்கு எனக்கு ஒரு பங்குதாரர், இந்த சபையில நான் பங்கு பெற போறேன், சபைக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய போறேன், கர்த்தருக்காக ஏதாவது பண்ண போறேன்ட்டு ஓடி வாங்க. உங்க தலையை நிமிரச் செய்வார். வராத நன்மைகள் வரும், உயராத உயர்வுகள் வரும். வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடி சுட்டுகிறார். நம்முடைய பாதைகளில் நெய் பொழிய வைக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்க பாதையில நெய் பொழியும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சபையில சின்ன சின்ன காரியத்துல பங்கு பெற்று பாருங்க, கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியிலே கொட்டுவார், நன்றாய் கொட்டுவார். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, ஆனா பெஸ்டா பண்ணுங்க. ஏதோ செய்யணுமே கடமைக்கு பண்ண வேணாம். வேதம் சொல்லுகிறது, எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய். நீ காணிக்கை கொடுக்கிற மனப்பூர்வமா கொடு, கஷ்டப்பட்டு கொடுக்காதுன்றார் ஆண்டவர். தசமபாகத்தை சரியா கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு ஒரு கோஆபரேஷன் பண்ணுங்க, கர்த்தரோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பார்ட்னர் கர்த்தர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய பார்ட்னர் மனுஷன் அல்ல, என்னுடைய பார்ட்னர் கர்த்தர். பிசினஸா அவர் என்னுடைய பார்ட்னர், குடும்பமா அவர் என்னுடைய பார்ட்னர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய நண்பர். சொல்லுங்க, இயேசு எனது நண்பர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பார்ட்னர் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இதோட நான் முடிக்கிறேன் பாருங்க. நிச்சயமாகவே நான் இந்த இடத்துல சொல்லுகிற தேவ அபிஷேகத்தில் நிரம்பி சொல்றேன், நிச்சயமாகவே நான் உங்களை பெருக பண்ணுவேன். உங்களை பெருக பண்ணும் கர்த்தர், உங்களை உயர பண்ணும் கர்த்தர், அவர் உங்களை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Praise the Lord. Hallelujah. பால்கனி இருக்க எங்கேயும் ஆண்டவர் நம்மளை தூங்காம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த வருஷத்துல முதல் பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லிடுறவங்க, அவருடைய திட்டமே உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் போதாதே. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறதுல சந்தோஷத்துல வந்த சத்தம் இல்லை, கர்த்தரை துதிக்க போறோம்னு வர சத்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ஜாஷுவா அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். பாருங்க, பலவீனம் இருந்தாலும் சௌகரியத்தை பார்க்காம கர்த்தருக்காய் ஓடி வந்த தாசன். அதனால கர்த்தர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவாராக. அல்லேலூயா. அவளுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் இந்த வருஷத்துல அவருக்கு நல்ல ஒரு பெரிய காரை ஆண்டவர் கொடுக்க போற. அல்லேலூயா. நான் பொறாமையில கை தட்டுறம நல்ல கையை தட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய திட்டம் ஆசீர்வதிப்பது. ஆமென். வாடம்பும் பூமியும் கர்த்தருது. ஆமென் சொன்னவங்கள கர்த்தாவே இந்த ஆண்டுல ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பாதி தூக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டுருவேன். அல்லேலூயா. ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆண்டவரை ஆராதித்து எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருக்கு நல்ல ஒரு ஆராதனை கொடுத்துட்டு அப்புறம் போறான் வீட்டுக்கு. வந்துட்டோம், சும்மா போகக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து விட்டு நல்லா கேக் சாப்பிட்டு ஜாலியா போறோம். அல்லேலூயா. பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடு. ஃபயர் டீம்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, நம்ம பாடலாம்.
ஸ்தோத்திரம். பாடுவோமா? கரங்களை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. தலை நிமிர செய்கிறவர், நம்முடைய தலைகளை நிமிர செய்கிற ஆண்டவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தது, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். அச்சமில்லை, கலக்கமில்லை, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தோல்வி எனக்கில்லை. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பயத்திற்கும் திகிலுக்கும் விலக்கி பாதுகாப்பாராக. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, அச்சமில்லையே. எல்லாரும் சொல்வீங்களா? வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. நீங்க கவலைப்படுறனால ஒரு சரீரத்துல கொஞ்சத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க நீங்க இருக்கிறத பார்த்தா, ஐயோ எங்களுக்கு அவ்வளோ நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு ஒன்றுக்கும் கலங்காமல் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். அறிவு கேட்டா பேரமது என்னை பாதுகாக்க போகிறது. அல்லேலூயா. சொல்லி பாடலாம், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குவேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். நீ பாடுங்க. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடு. எல்லாரும் பாடுவோம். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே praise the Lord. Hallelujah.
ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தேன் அனுபவத்தை தாரும். ஒரு மேலான வல்லமை, ஒரு மேலான தரிசனம் இந்த காலை நேரத்தில் நமக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம், அப்படியே போக போறதில்லை. நாம் அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? முழு பலத்தோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிவிட உம் ஆவியை ஊற்றுவே. எல்லாரும் கேட்போம். என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிவிட உம் ஆவியை ஊற்றுவே. ஆவியை ஊற்றுவே. பரிசுத்த ஆவியாருடைய பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்காக நான் கொடுக்கிற இந்த முதல் ஆராதனை என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புவீராக. ஓ ரகதனா சதலதரவோ, ஹalleluya. அடலான ஊழியத்தை தாரும். எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் ஆண்டவரே. ஒரு ஜெபத்தை போல சொல்லுவோம். அடலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. அடலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்க. நிரப்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. எல்லாரும் கரங்களை கட்டி என்னை நிரப்புவே, என்னை நிரப்பா, என்னை நிரப்பி அனுப்புவே. உம்முடைய வல்லமை ஒரு பரலோக மகிமை. ஹalleluya. என்னை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும். என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. ஓ, உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவையான கிருபையும் வரங்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கிருபை, புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள். அந்த புதிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுவதாக, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுவதாக. இன்னும் உங்க சத்தம் எழும்பட்டும், சபையின் சத்தம் எழும்பட்டும். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறீரோ அங்க விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். ஒரு மெய்யான விடுதலை அனுபவித்து இந்த இடத்துல நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கத்தக்கதாக எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார உம்முடைய சமூகத்தில் கேட்கிற ஆண்டவரே, எங்களை நிரப்பி அனுப்பு, எங்களை நிரப்பி அனுப்புவீராக. ஓ ஹalleluya, ஹalleluya. ரிகதரதலோ ஹalleluya, 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 ஹalleluya. என் பாத்திரம்
எண்ணி முடியாத நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற இந்த திட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திட்டம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உந்தன் சித்தம் போல் என்னை நடத்தும் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தும். எந்த சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பாடல் தாளிலே 4வது பாடல். இந்த வார்த்தைகளை நாம் ஜெபமாய் சொல்லுவோம். சித்தம் போல் நடக்கும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்த சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் இயேசுவே, இன்பமான வாழ்க்கை வேண்டே, இனிய செல்வம் சீரும் வேண்டே, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நின் தொண்டு செய்யும் அடியே. உந்தன் சித்தம் போல் நடக்கும் கர்த்தாவே, நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர். இந்த காலை நேரத்தில் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இவற்றால் நீர் நடத்தி அனுதினம் என்னோடிருப்பீ. ஐயனே கடை கண்ணியே, உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போல் நடக்கும் என் பிதாவே, என் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லி நாம் இந்த ஆராதனையை முடிக்கிறோம். அப்பா, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவர். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தருவதற்கு நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர். என் தேவைகளை சந்திக்க நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்கள் குடும்பங்களில் செய்யப்படுவதாக, எங்கள் சபையில் செய்யப்படுவதாக. நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டோடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் நின்று கொண்டிருங்கள். மற்றவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆராதனை முடிவில் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியிலே நாம் பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் வானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இனதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவருடைய கிருபையை நம்பி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி, உம்முடைய கல்வாரி சிலுவைக்காய் நன்றி என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நம்ம ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். உயர்ந்த கல்வி செல்வாக்கு எனக்கீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பவே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. நிந்தை தீரு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கீருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கீருப்பினும் சிந்தை தீரு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்புடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும். ஆண்டவரே என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். கல்வாரி அன்பிற்காய் நன்றி. இந்த விந்தை அன்பு வீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு வீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அறம் பொருளினாகும், எந்த அறம் பொருளினாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறே, என்னை முற்றிலும் உமக்களிக்கிறே. விந்தை ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
கண்வாரி அன்பருக்கு ஈடாக நாம் எதையும் சொல்ல முடியாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காய் மீட்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த அறம் பொருள் ஈடாகும் ஆண்டவரே உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். எல்லாருக்கும் அப்பமும் ரசமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாய் வந்திருக்கிற எல்லாருக்கும் அப்போ ரசம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த இந்த மகா பெரிய தியாகத்தை நினைவு கூறும்படி நாம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கையிலே இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகமாக்குகிற உம்முடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ஏகோபித்து நாம் அப்பத்தை புசிக்கலாம். அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ளலாம். விலையேறப்பட்ட ரத்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாரும் ஏகோபித்து ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த பந்திக்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆனால் அப்பமும் ரசமும் இன்னும் மீதமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. இந்த தேசத்திலே ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் ஹல்லேலூயா அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறேன். ஆமென். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரிய. எல்லாரும் சொல்லுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இந்த நிமிடம் இருக்கிற நீர் எங்களை பழி நடத்தி வருகிறீரப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 இயேசுவே. உம்முடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே உம்மை துதிக்கவும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற தொழில் வியாபாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நிறைவாய் நடத்துவீராக. ஆசீர்வாதத்தின் தேவனுடைய கரம் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் இந்த நேரத்தில் வந்து தங்கும்படி நான் கேட்கிறேன். உம்முடைய நாமத்தினால் மனதார ஆசீர்வதித்து நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பாமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டிலே புதிய துவக்கங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பழையவைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டும்படி நாங்கள் கேட்கிறோம். விசேஷமாய் வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் உம்முடைய தாசனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான வாகன வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. குடும்பங்கள் இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கப்படுவதாக. கொள்ளை நோய் விபத்து விக்கடங்களுக்கு கர்த்தர் குடும்பங்களை பாதுகாப்பீராக. சுகம் ஆரோக்கியம் தொடர்ந்து பிடிக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை ஆளல் எல்லாருடைய தலைகளின் மேல் வந்து அமர பண்ணுவீராக. உடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். சபையை அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஒரு விஷயமாக நியூ இயர் வாழ்த்துக்களை சபையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. உங்க பக்கத்தில் இருக்கவங்க 2 பேர் கையை பிடிச்சி நல்லா உற்சாகமா உலுக்கி தூங்கிட்டு இருக்கவங்களாம் எழுப்பி விட்டு அல்லேலூயா விஷஸ் சொல்லி அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. சாயங்காலம் 7:30 மணிக்கு சபையில ஆராதனை நடக்கும். விருப்பம் உள்ளவர்கள், வராதவர்கள் நீங்க சொல்லி அவங்களை அனுப்பி வைங்க. காட் பிளஸ் யூ.